ட்ரேடிங் லேட்டர் ப்ராஃபிட் அப்புறம் இன்னைக்கு நாள் என்ன நடந்துச்சுன்றத பார்ப்போமா. 375 நாள் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 22 காலையில் எப்பயும் போல 4 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு 6 மணிக்கு கிளம்பி வாக்கிங் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. வாக்கிங் பண்ணுறதுக்கு வரணும் இல்லையா, பாட்டு கேட்கற வேண்டியது கண்டிப்பாக டெய்லி இப்பெல்லாம் வந்துடுறேன். ஸோ பாட்டை கேட்டு வாக்கிங்கை முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு நேராக ஃபேவரட் டீ கடைக்கு விட்றா ஜுட்டுன்னு விட்டாச்சு. வழக்கம் போல் ஃபேவரட் டீ கடையில் ஒரு காஃபியை முடிச்சுட்டு டியூ டு கிராண்ட் மாஸ் டேட் 2 நாள் கண்டென்ட் அப்படி இப்படி கிடைச்ச கண்டென்ட் வச்சு ஓட்டிட்டேன். பட் இனிமேல் டெய்லி vlogs will be coming regularly. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இருக்கடா சம்மந்தமே இல்லாமல் சல்யூட் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் ரோட்ல நின்று கூடாது, உடனே கேமரா தூக்கிட்டு வந்து கண்டென்ட் பிடிக்கிறது ஒரு நாள் இருக்குடிமா. லேப்டாப்பை சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தேன், அது ரெடி ஆயிடுச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை போய் வாங்கிட்டு வரக்காண்டி லேப்டாப் கடைக்கு போயிருந்தேன். இங்கே பார்த்தீங்களா கைஸ், பழைய பேனல் எப்படி இருக்குது கேவலமாக கலர் போய் அப்படின்னு இப்போ வந்து புது பேனல் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. மேலே மட்டும் எம்டியாக விட்டேன், பிகாஸ் வந்து ஸ்டிக்கர் பண்ணுறதுக்காண்டி எம்டியாக விட்டேன். தென் சில பர்ச்சேசிங் வேலையாக நானும் கசின்ஸும் அங்கே எங்கேயும் கொஞ்சம் வெளியே அலைஞ்சிட்டு இருந்தோம். அந்த டைம் எடுத்த கிளிப் தான் இது. ஈவினிங் ஒரு சின்ன வேலையாக வெளில போயிருந்தேன், அதுக்காண்டி போகிற வேலை சன்செட் நல்லா இருந்துச்சு. அப்படியே அது ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு அப்படியே என்ன ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு அங்கே ஒரு கிளிப்பை முடிச்சுட்டு தென் 6:30 ஆகிட்டாலே கிளப்புற நேரம் தான். பட் இன்னைக்கு அந்த வீடியோவை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக டேரெக்டாக நான் சார்ட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்ட்டி பாஸ் டே, அதனால 2 நாள் ட்ரேட் பண்ண முடியல. இன்னைக்கு மார்க்கெட்டில் உட்காந்து ஒரு ட்ரேடை பிடிச்சிட்டு என்ட்ரியை போட்டு உட்காந்தேன். அதோட ரிசல்ட்டை பார்த்தோம்னா 2 நாள் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு தொட்டதெல்லாம் ஹிட் ஆச்சு. வந்து எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேடர் டிவி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஒன்றில் ஒரு போஸ்டர், இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், இந்த போஸ்டர் தான் நான் ஆர்டர் போட்டது. ஓகேவா, மணி அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். சரி ஓகேன்னு வந்த ப்ராடக்ட்டை பிரித்து அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போன்றதுக்காண்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உள்ளே பார்த்தா ஃபிட்னஸ் கண்டென்ட்டை போட்டு வச்சிருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது மணி ரிலேட்டட் கண்டென்ட், ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட். இவனுக்கு என்னன்னா ஃபிட்னஸ் ஜிம்முன்னு போட்டு வச்சிருக்கானுங்க. நான் எங்கடா பண்ண போகிறேன், நான் என்னடா ஜிம்மாடா போக போகிறேன், எனக்கு போய் இதை ஆர்டர் போட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இனிமேஸ் இதை ரிட்டன் போடவே இல்லை, அப்படியே இதை ஒட்டிடுவான்ற பிளானில் இன்னும் நான் வரல. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சீரியஸாக பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்டு அங்கே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா வீடியோவில். பட் ஆனால் சீரியஸாக இருக்க போதா இல்லைன்னு எனக்கு தெரியல. எப்படியோ 2 நாளாக கண்டென்ட் அப்படி இப்படி போட்டு ஓட்டியாச்சு. இதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட்ஸ் யோசிச்சிருக்கேன், நிறைய எலிமெண்ட்ஸை வீடியோவில் ஆட் பண்ண போகிறேன் vlogல. அடுத்த வாரம் அடுத்தடுத்து சூப்பராக வரப்போகுது. அண்ட் இந்த ரொம்ப கம்ப்ளீட்டாக நான் கேமிங் செட்டப்பாக மாற்ற போகிறேன். எல்லாத்தையுமே vlogல ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நாளை இங்கேயோட முடிச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.